நான்கிறது ஒரு ஃபீல். இங்கிலீஷ்ல இதை வந்து ஐ தாட்னு எல்லாரும் சொல்லுவா. நானே பழைய காலத்து ஆர்டிகல்லாம் ஐ தாட் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் தோணித்து இதை வந்து ஐ தாட்னு சொல்றதை விட ஐ ஃபீல். இங்க ஃபீல்ங்கிறது வர்பு இல்ல, ஐ ஃபீல் அப்படின்னு அர்த்தத்துல சொல்லல. ஐ தாட் அப்படிங்கிற மாதிரி ஐ ஃபீல். நான்கிற அந்த கண்டென்ட், ஃபீல்னு ஒன்று டிக்ஷனரி வார்த்தை கிடையாது. நான் இங்கிலீஷ் டிக்ஷனரியில பார்த்துட்டேன். அது ஃபீல்னு ஒரு வார்த்தை சொல்றா இல்லையா, இட்ஸ் மை ஃபீல் அப்படின்பா. அது டிக்ஷனரியில இன்னி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணப்படல. இட்ஸ் மை ஃபீல் அப்படிங்கிறது ஃபீலிங் தான் இருக்கு. ஃபீலிங் வேற, அதை நான் சொல்லல. நான் ஃபீல் ஃபீல் அப்படி. வாட் டு யூ ஃபீல்? திடீர்னு வேற லௌகிகமா ஒரு விஷயம் ஞாபகம் வருது திடீர்னு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தரை பத்தி சொன்னேனே, ஒரு மாடர்ன் பிலாசபரை பத்தி, ஜெய கிருஷ்ணமூர்த்தி. அவரை பத்திய விஷயம், டஸ் காட் எக்ஸிஸ்ட்னு ஒரு புக்கு. டஸ் ஹீ நோ மதர்ஸ் ஹார்ட்னு ஒரு புக்கு. டஸ் ஹீ நோ மதர்ஸ் ஹார்ட் அப்படின்னு ஒரு புக். அந்த புக்கு எழுதினவர் இன்னைக்கு பிரசித்தமானவர், இன்னைக்கு இருக்கார். அவர் இன்னைக்கு ரொம்ப பிரசித்தமான ஆள், அரசியல்வாதி. அவர் வந்து அவரோட குழந்தை, கைகால் விளங்காத குழந்தை, ரொம்ப வெளியால பிறந்ததுல இருந்தே கஷ்டப்படுற குழந்தை. அந்த குழந்தைய அதை பத்தி அந்த புக்கே அதை பத்தி தான். அந்த குழந்தைய அழைச்சுண்டு பல இடங்களுக்கு அலைவர். மகான்கள்லாம் வந்தா அழைச்சின்னு போய் மகான்களோட சரணத்துல போடுவார். ஏதோ குழந்தை திண்டாடுறதே, எங்கேயாவது போனா ஏதாவது அனுகிரகம் கிடைக்குமான்னு. அருண் ஷோரின்னு பேரு இருக்கு, அவர் என்ன புக்கு இது. ஒரு முறை கிருஷ்ணமூர்த்தி வந்திருந்த போது அங்க எடுத்துன்னு போனார். அந்த குழந்தைய எடுத்துன்னு போன உடனே அந்த குழந்தைய பார்த்துட்டு இவர், அவ அம்மா வரலையான்னு கேட்டார். அவர் எழுதுறதுதான், அருண் ஷோரி எழுதுறதுதான். அம்மா வரல. அம்மா வரட்டும், நான் பேசுறேன். என்ன கவுன்சிலிங் வேணும்னு கேட்டார் இந்த குழந்தைய வளர்க்கறத பத்தி. அம்மா வரட்டும், அப்புறம் பேசுறேன். சரின்னு கிளம்பி போயிட்டார். அடுத்த நாளைக்கு அம்மாவை அழைச்சு வந்தார். அம்மாவை பார்த்து இவர் ஒரு கேள்வி கேட்டார். வாட் டு யூ ஃபீல் அபவுட் யுவர் சைல்ட்? அப்புறம் அவ அம்மா என்னெல்லாமோ சொல்றா. குழந்தை பிறக்கும் பொழுதே இப்படிதான் பெயின்ஃபுல்லா தான் இருந்தது, இப்படி விளங்காததா இருந்தது கைகால்லாம். ஐ எம் நாட் ஆஸ்கிங் அபவுட் தட். வாட் டு யூ ஃபீல்? வாட் டு யூ ஃபீல்? இந்த சொரம். அப்புறம் இவ அடுத்தது சொல்றா, இவனுக்குன்னு ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம். அது இது பேர் என்ன, திவ்யாங் ஸ்கூல். அதுல சேலஞ்சர் ஸ்கூல் அது. அதுல சேர்த்திருக்கோம். அதுல ஏதோ கோஆபரேட் பண்ணி படிக்கிறான். ஐ எம் நாட் ஆஸ்கிங் அபவுட் வெதர் ஹி இஸ் ஸ்டடியிங் ஆர் நாட். வாட் டு யூ ஃபீல்? இந்த ஃபீல்ங்கிற வார்த்தையோட எம்பசிஸ் அதிகமாகிட்டே போனார். ஒரு லெவல்ல ஒரு சத்தம் போட்டார், வாட் டு யூ ஃபீல் அப்படின்னு. அப்படின்ன உடனே பட்டுன்னா அந்த அம்மா ஹோன்னு அழ ஆரம்பிச்சுட்டா. இது ஒரு முக்கியமான விஷயம். அது இதுதான் ஃபீல். அதுல எழுதுறார் அவர், இந்த அம்மா அந்த குழந்தை பிறந்தனே இன்னி வரைக்கும் ஒரு பொட்டு கண்ணீர் விட்டது இல்லையா. அன்னைக்கு அவர் வாட் டு யூ ஃபீல்னு கேட்ட உடனே அவ அப்படியே பொல கண்ணீர் விட்டு ஹோன்னு அழ ஆரம்பிச்ச உடனே, நீ அந்த குழந்தை நன்னா படிக்கிறதா படிக்கலையா, அது கோஆபரேட்டிவா இருக்கா இல்லையா, அதை பத்திலாம் நான் விசாரிக்கல. என்ன ஃபீல் பண்றது, இந்த குழந்தைய பத்தி நீ என்ன ஃபீல் பண்ற அப்படிங்கும் பொழுது உள்ள ஆழ்ந்த ஹிருதயத்துல இருந்து அப்படியே பொங்கிட்டு வருது அந்த ஃபீல். அதுதான் எதிர்பார்த்திருக்கார் அப்படிங்கிறது தெரிகிறது. இது ஒரு ஆச்சரியமான வார்த்தை ஆங்கிலத்துல, ஃபீல், FEEL, ஃபீல் அப்படிங்கிற வார்த்தை. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த ஃபீல் அப்படிங்கிற பாயிண்ட் நான் இப்போ இது நான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு செகண்டாவது, ஒரு க்ஷணார்த்தமாவது ஒரு குழந்தை உள்பட அதோட அர்த்தம் புரியாம அது சொல்றதுன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா யூனிவர்சலா எல்லா மொழியிலையுமே நான்கிறது இருக்கிறதுனால, தான்கிறது இருக்கிறதுனால. ஆனா அடுத்த க்ஷணம் அதுல இருந்து நம்மளோட அவேர்னஸ் மாறி, நான் சாப்பிட்றேன், நான் லட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு லட்டோட கலர், லட்டோட டேஸ்ட், அதுக்கெல்லாம் மனசு ஓடி போயிடுறது. அப்பதான் இந்த ரிவர்ஷனை சில பெரியவாள்லாம் உபதேசம் பண்றா. என்னென்ன, லட்டு சாப்பிட்றவன் யாரு, விளையாடுறேன் அப்படின்னா விளையாடுறவன் யாரு, நாளைக்கு பரீட்சை இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கேன் படிக்கிறவன் யாரு என்கின்ற ஒரு ரிவர்ஷன் ஆர்டர்ல
நம்ம இப்படி நம்மள கவனிக்கும் பொழுது அது யாருங்கும் பொழுது அந்த நான்கிற சொல்லும், இந்த நான்கிற சொல்லுனுடைய அர்த்தமும், இந்த நான்கிற சொல்லுனுடைய அர்த்தம் ஒரு தாரையா நமக்கு அது பிரவகிக்கிற ஒரு நிலையும், அதை நம்மால உணர முடியும். அதை நம்மளால நிராகரிக்கவே முடியாது. ஒரு பெரியவர் சொன்னார், அஹேயம் என்கிறதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் அகம் அப்படிங்கிறது. எதை தள்ளினாலும் தள்ளலாம், ஆனால் இந்த அகம் அப்படிங்கிற தான், இந்த நான் அப்படிங்கிறத மட்டும் தள்ளவே முடியாது. மீதி வரக்கூடிய இதெல்லாமே ஆகமாபாய்கள், வரும் போகும் வரும் போகும் வரும் போகும். நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாம் வரும் போகும். இந்த அனுபவங்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த தான் அப்படிங்கிறத வச்சுதான் மற்ற அனுபவங்கள் வந்துட்டு போறதெல்லாம். இந்த தான்ங்கிறது தள்ள முடியாதபடி ஆதாரமா இருந்துட்டு தான் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொன்ன தான்ங்கிறது இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு தான் வேண்டிருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தான்கிறத வச்சுட்டு தான் தான் இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அமையிறது அது. அதனால அது இல்லை அப்படின்னு மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இப்ப பேசுறது வேதாந்தம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்தது பௌத்தம். இப்ப பேசுவது வேதாந்தம். பௌத்தத்துல எல்லாத்தையும் அனித்தியம் அப்படிங்கிற ஒரு சாட்சா்காரத்தினால, அனித்தியம் எல்லாம் ஒரு ஃப்ளோன்னு சொல்லும் பொழுது எல்லாம் ஏதோ அனித்திய விஷயங்களுடைய சங்காத்தம் தான், அது ஒரு ஆத்மாங்கிறதே ஒரு நோஷம் தான் அப்படி முடிச்சு விட்டார். ஆனால் இத்தனை அனித்தியங்களுக்கும் ஆதாரமா சாட்சியாக என்ன இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வரேன் நான். இன்னைக்கு நம்முடைய சமகாலத்துல ரொம்ப ஆழ்ந்த அறிவு உடைய பெரிய விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கிறார், சான் ஹாரிஸ் அப்படின்னு பேர். அவருடைய வார்த்தைகள், அவர் விஞ்ஞான விஷயமா, சயின்ஸ் விஷயமா பலவேறு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி, குவாண்டம் பிசிக்ஸ் விஷயமா பல ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு, ஆனா இந்த வார்த்தையை ஆராய்ச்சி மூலமா சொல்லாம இத்தனை நாள் பண்ண ஆராய்ச்சி அனுபவத்திலேருந்து கிடைச்ச இன்ட்யூஷன்ல பேசுற வார்த்தை இது. என்னன்னா, இந்த உலகத்துல உள்ள எது வேணா பொய்யா இருக்கலாம், உண்மையாவும் இருக்கலாம். அதை பத்தி எனக்கு தெரியாது. எது வேணா உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிற தான்ங்கிறத மட்டும் பொய்ன்னு சொல்லவே முடியாது என்கின்ற வார்த்தை அவரோட வார்த்தை. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அது இது ஒரு விஞ்ஞானி நேச்சரை மட்டுமே, ஜடமான பிரகிருதியை மட்டுமே விசாரம் பண்ணி அந்த மெச்சூரிட்டிலேன்னு வந்த இன்ட்யூஷன்ல ஏற்படுற ஸ்டேட்மெண்ட் இது. எது அனித்தியமா இருந்தாலும், எது மிச்சையா இருந்தாலும், எது பொய்யா இருந்தாலும், எது உண்மையா இருந்தாலும், ஆனா ஒண்ணு மட்டும் பொய்யா இருக்க முடியாது, அது இந்த தான் அப்படிங்கிற விஷயத்த பேசுறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த ஆத்மாங்கிறது இருக்குங்கிறதுக்கு வேற ஒரு அத்தியுதமான ஒரு விஷயத்தை இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் நம்மளுக்கு கொடுக்கிறது. அதுதான் இந்த 6வது ஸ்லோகம். அது என்னங்கிறத மேல மானசோல்லாசத்துல பார்த்துட்டு வருவோம். சூன்யம் சேத் ஜகதஹ ஹேதுஹு ஜகதேவ ந சித்யதி. ஜகத்தினுடைய காரணம் சூன்யமாகில் ஜகத்தே ஏற்படாது. என்ன, சூன்யத்திலேருந்து இதுவரைக்கும் உலகத்துல எதுவுமே ஏற்பட்டது இல்லை. எங்கேயாவது யாராவது ஒருத்தர் இந்த உலக வரலாறுல இல்லாமையிலேருந்து எதையாவது கொண்டு வந்தாங்கிறத பார்த்திருக்கேடா? நான் அபாவஹா வித்யதே சதஹ கடசூன்யஹா பட்டசூன்யஹா இதி கைஹி பிரதிபாத்யதே. நைவ பாசேத சூன்யம் சேத் ஜகத் நரவிஷாணவத். மனுஷனோட கொம்பு, மனித கொம்பு அப்படிங்கிறத யாராவது பார்த்தது உண்டா? அது மாதிரி ஆயிடும் ஜகத்தையே சூன்யம்னு சொன்னார். அதுலயும் முதல்ல சூன்யம்னு சொல்றதுல உள்ள தோஷத்தை சொன்னார். அடுத்தது க்ஷணிகம்னு சொல்றதுனுடைய தோஷம். க்ஷணத்துக்கு க்ஷணம் தோன்றி தோன்றி மறைஞ்சுட்டு இருக்கு. அந்த க்ஷணம் என்ன தோன்றி மறைஞ்சதோ அதுக்கு சதுரசமா சமமா இன்னொன்னு தோன்றினதுனால ஒரே மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு வஸ்து வேணும் அப்படின்னு ஒருத்தன் ஆசைப்படுறான். அப்புறம் அதுக்காக அந்த வஸ்துவை எடுக்கிறான். திராட்சை வேணும்னு ஆசைப்படுறேன், அடுத்த க்ஷணம் திராட்சை எடுக்கிறேன். திராட்சையை எடுக்கிறவன் வேற, திராட்சையை ஆசைப்பட்டவன் வேற அப்படிங்கிறது எப்படி பொருந்தும்? வஸ்துவர்த்தி கிம் உபாதத்யாத்து. திராட்சை டப்பாவை எடுத்தேன், பாரமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வச்சுட்டேன். பாரார்த்தஹா கிம் பரித்யஜேத். அப்படி பாரமா இருக்குன்னு வச்சான்னா தலையில எதையோ பாரமா தூக்கின்னு அலையறான், பாரமா இருக்குன்ட்டு வச்சுட்டான். அப்ப தூக்கின்னு அலையறவன் வேற, பாரமா இருக்குன்னு நினைச்சவன் வேற, எடுத்து வைக்கிறவன் வேற.
அப்படிங்கிறது எப்படி பொருந்தும், க்ஷணிகம் அப்படிங்கிறது எப்படி பொருந்தும்? அவசீதேத்து நிராகூதம் தஸ்மாது சர்வமிதம் ஜகத்து. ஆதார சைத்தன்யம் இல்லாம மொத்த ஜகத்தும் கலங்கி போயிடும் அப்படிங்கிறதுல மறுப்பு என்ன? இதுதான் வேதமே சொல்றது. சிதிலமிவா துருவமிவா பவத்து அப்படின்னு வருது வேதத்துல. ஸ்கந்தானாம் பரமாணூனாம் ந சங்காதைதாஸ்தி சேத்து. வா சொல்றாளே பஞ்சஸ்கந்தங்கள்னு பௌத்தத்துல 5 ஸ்கந்தங்களையும் சேர்த்து வைக்கிற ஒரு சங்காதைதா, சேர்த்து வைக்கிறவன் இல்லாதபடி இந்த 5 ஸ்கந்தங்களும் அமைப்பாக எப்படி சேரும்? சங்காதோ ந வினாஹேதும் ஜடாஹ கடபட்டாதயா. என்ன எல்லாம் ஜடம் தானே, கடமோ பட்டமோ எல்லாம் ஜடம் தானே. இதெல்லாம் அமைப்பாக சங்காத்தமாக வர்றது. ஒரு குடம் குடமாறுதுங்கிறது எப்படி? ஒரு குடம் குடமாறுதுங்கிறது குயவனாலதான். குயவன் இல்லாம குடம் வராது. இந்த சபை வந்திருக்கு அப்படின்னா எதனால? இன்னைக்கு சாயங்காலம் உபன்யாசம், பெரிவா வரா, அனுகிரக பாஷணம் பண்றா, உபன்யாசம் நடக்கிறது அப்படிங்கிற ஸ்ரத்தையினால சில ஆஸ்திகால்லாம் இந்த ஒரு சபையை அமைக்காத போன ஏது சபை? கீழே உட்காந்து கேட்கிறவாளுக்கு ஜமக்காலம், மேல சேரு, இந்த கேமரா இதெல்லாம் தானா அமைஞ்சுடுமா? நீல் ஆம்ஸ்ட்ராங் கேள்விப்பட்டிருப்பேன் நீங்க. அவர் ஒரு பெயிண்டரும் கூட. ரொம்ப அழகா சந்திரன் கிரகங்கள் எல்லாத்தையும் வரைஞ்சு வச்சிருந்தார். அவரோட நண்பன் ஒரு நாஸ்திகன் அவர் வந்தார். இவ்வளவு நன்னா வரைஞ்சிருக்கே, யார் வரைஞ்சான்னு கேட்டார். அது தானா வந்ததுன்னார் அவர். ஆம்ஸ்ட்ராங் சொன்னார், தானா வந்தது. அது எப்படி சார் தானா வரும்? இவ்வளவு அழகான பெயிண்டிங் எப்படி தானா வரும் கேட்டார். பெயிண்டிங்கே தானா வராது அப்படின்னா நிஜம் சந்திரமண்டலமும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் தானா எப்படிப்பா வரும்? என்ன நினைச்சு பாரு, எவ்வளவு பெரிய டிராபிக் நடக்கிறது ஆகாசத்துல. இந்த டிராபிக்ல கொஞ்சம் மறந்து போயிடுத்துன்னா கூட, ஒரு கிரகம் திடீர்னு நின்றுட்டு துணிச்சுக்கோங்க, இந்த டிராபிக்ல இன்னொரு கிரகத்தோட மோத ஆரம்பிச்சதுன்னா நம்ம கதியெல்லாம் என்ன இருக்கு? திடீர்னு ஒரு கிரகம் அந்த சூரியன் அட்சரேகையை விட்டு கீழே இறங்கி எடுத்தோம்னா நம்ம கதி என்ன ஆறுது? எல்லாம் இவ்வளவு அமைப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு, கடப்பட்டங்கள்லேருந்து ஆரம்பிச்சு சூர்யா சந்திராள் வரைக்கும் அமைப்பா போயிட்டு இருக்குன்னு, இது எல்லாத்தையும் அமைப்பா வெக்கரமன்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு தானே ஆறுது. மகானுபாவோ பூயாசம் இதி பிராந்தஸ்ச மன்யதே யே யே ஆத்மா பல்லாபகோ பௌத்தஹா கிமர்த்தம் சரதி விரதம். பொதுவாக பௌத்தத்திலேயே எடுத்துக்கோங்க, பௌத்த விரதம் இருக்கு, பௌத்த தபஸ் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு, மகா நிர்வாணத்துக்காக அப்படின்னு சொல்றா. மோட்சம்ங்கிறத மகா நிர்வாணம் பா. மோட்சத்துக்காக தபசு பண்றேன்பா. க்ஷணிகம் அப்படின்னு விட்டா தபசு பண்றவன் வேற, அப்புறம் பின்னாடி மோட்சம் வேற யாருக்கோ கிடைக்க போறதுன்னு அர்த்தம். க்ஷணத்துக்கு க்ஷணம் எல்லாம் மாறுறதுன்னா, இப்போ தபசு பண்றவன் வேற, பின்னாடி மோட்சம் யாருக்கோ கிடைக்க போறதுன்னு அர்த்தமாயிடும். அது அதனால அவளுக்கே அது விரோதம். பிரத்யபிக்ஞா யதா பிராந்தி போஜனாதி கதம் பவேத். பிரத்யபிக்ஞை இல்லைன்ன. பிரத்யபிக்ஞைங்கிறது சோயம் தேவதத்தா. அது இல்ல, அதாவது நேத்திக்கு பார்த்தோமே அவர் தான் இவர் அப்படிங்கிறது பிரத்யபிக்ஞை. அது இல்லாத போச்சு அப்படின்னா சாப்பாடே எப்படி நடக்கும்? ஏன் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு இது லட்டு ரொம்ப பிடிக்கும், வடை ரொம்ப பிடிக்கும். எப்படி பிடிக்கிறது? நேத்திக்கு சாப்பிட்டு பார்த்ததுனால இல்லையா? இஷ்டாபி இஷ்ட சாதனமே வைத்தது அன்னம் கத தின அன்னவத்து இது நிச்சித்ய பாலோபி போஜனாதௌ பிரவர்த்ததே கே கே கே. இஷ்ட சாதனமே வைத்தது அன்னம். நேற்றுக்கு இந்த வடை சாப்பிட்டேன், ரொம்ப நன்னா இருந்தது, அதனால இன்னைக்கும் வேணும்னு தோன்றது. அம்மாட்ட போய் வடை வேணும்னு கேட்கறது. நேற்றுக்கு வடையை சாப்பிட்டவன் தான் இன்னைக்கும் இருக்கான் அவன் கேட்கறான். க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறுறது அப்படின்னா மறுபடியும் இன்னைக்கு வடை வேணும் அப்படின்னு கேட்கறதே இருக்காது. அவகாச பிரதாதிருத்தம் ஆகாசார்த்த கிரியா யதா ததைவ அர்த்த கிரியா பும்சா கர்த்திருவ ஞாத்ருதாதிகாக. இதை பத்தி ரொம்ப விஸ்தாரமா நேத்திக்கே பார்த்தோம். நேத்திக்கு இல்ல, முந்தா நேத்தி. ஆகாசம் அப்படிங்கிறது இருக்கான்னு, ஆகாசம் இருக்குங்கிறதுக்கு ஒரே லட்சணம் அவகாசம் இருக்கிறதுனால. இடம் கொடுக்கிறது அப்படிங்கிறது பிரயோஜனம், ஆகாசத்தோட பிரயோஜனம். அதனுடைய பிரயோஜனத்தை வச்சுதான் ஆகாசம் இருக்குங்கிற நிர்ணயம். அதை இடம் கொடுக்கறதுங்கிற இந்த பிரயோஜனத்தை தவிர வேற எதனாலையும் நீங்க ஆகாசம் இருக்குங்கிறது நிரூபிக்கவே முடியாது. எதெல்லாம் நம்ம ஆகாசம் நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆகாசம் இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். நீ இந்த மாமாவும் நானும் உட்காந்துருக்கிற இடத்துக்கு நடுவில் இருக்கிறதெல்லாம் ஆகாசம் தானே என்ன சொல்ல முடியாது. ஆகாசம் சும்மா சொல்லிட்டு இருக்கும்.
மாமா உட்காந்துருக்காரு, நான் உட்காந்துருக்கேன், நடுவில் ஓடுறது காத்து. ஆகாசம் எங்க இருக்கு? ஆகாசத்துல தானே காத்து ஓடுறது அப்படின்னு வாஸ்தவம். ஆகாசத்துல தான் மாமாவும் உட்காந்துருக்கார், ஆகாசத்துல நானும் இருக்கேன், நடுவில் காத்தும் ஓடுறது. இந்த மூணும், மாமா, காத்து, ஆகாசம், இது மூணு இல்லாத ஆகாசம். மாமா, காத்து, ரங்கன், இது மூணு இல்லாத ஆகாசத்தை காட்டுங்க பார்க்கலாம். முடியாது. ஏதோ ஒரு வஸ்து ஆகாசத்தோட இருந்துட்டே இருக்கும், ஏதோ இருக்கும். காத்தை நீங்க எடுத்துட்டாலும் வேற ஏதோ டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் நீங்க எடுத்துட்டாலும் வேற ஏதோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கும். அது இல்லாத ஆகாசத்தை இன்னி வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லை, எந்த சயின்ஸ்லையும் நிரூபணம் ஆனதும் இல்லை ஆகாசம். அதுக்காக ஆகாசமே இல்லைன்னு சொல்லிடலாமான்னு? ஆகாசமே இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா பாதி பிசிக்ஸ் காலி, மேத்தமேட்டிக்ஸ் 90% காலி. 1லேருந்து 9 வரைக்கும் தான் நம்பரே இருக்கும். ஏன்னா ஆகாசத்தோட கான்ட்ரிபியூஷன் தான் ஜீரோவே. ஆகாசத்தை சாட்சாத்காரம் பண்ணலன்னா ஜீரோ வர முடியாது. அபாவம், அபாவ பிரத்யம், அபாவமே 4 விதம், அபாவமே பிரமாணம். பிரத்யக்ஷ அனுமானம் அப்படிங்கிற மாதிரி அனுபலப்தி பிரமாணம். அனுபலப்தி பிரமாணங்கிறது அபாவத்தை பேசா வச்ச பிரமாணம். இந்த ஆகாசம்ங்கிறது இருக்கே, ஆகாசத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் தான் எவ்வளவு பிலாசபில, மேக்ஸ்ல, சயின்ஸ்ல. அந்த ஆகாசத்தை இல்லைன்னு சொல்லிட்டா இத்தனை சப்ஜெக்ட் இன்னைக்கு இல்லை, இத்தனை சப்ஜெக்ட் இன்னைக்கு இல்லை. ஆகாசங்கிறது இருக்குன்னு ஒத்துண்டு தான் அதோட அசம்ஷன் தான் இவ்வளவு சப்ஜெக்ட். ஆகாசம் இருக்குங்கிறதுக்கு இன்னைக்கு ப்ரூஃப் என்ன? ஆகாசம் இருக்குங்கிறதுக்கு ப்ரூஃப் ஒரே ப்ரூஃப் தான். அது என்னென்ன? இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவகாசா அனேன தீயதே இதி ஆகாசா. இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகாசம்னு ஒண்ணு இல்லாத போனா இடம் இல்லை. சேகர் உட்காந்துக்க முடியாது, அந்த மாமா உட்காந்துக்க முடியாது, வைதிகள்லாம் உட்காந்துக்க முடியாது, எல்லாம் காத்து வீச முடியாது, எல்லாம் ஆகாசத்துல தான் நடக்கிறதுங்கிறதுனால ஆகாசம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு தான் ஆகணும். அப்படி ஆகாசத்துக்கு அதனுடைய பிரயோஜனத்தை வச்சு எப்படி அதனுடைய இருப்பு சாதிக்கப்படுகிறதோ அது மாதிரி ஆத்மாவுக்கு அதனுடைய பிரயோஜனத்தை வச்சுதான் இருப்ப சொல்லி ஆகணும் அப்படின்னு இங்க ஆச்சரியமான ஸ்லோகம். இப்ப நான் சுருக்கமா சொன்னது விஸ்தாரமா பார்த்துட்டோம், முந்தானேத்தி இதை பத்தி விஸ்தாரமா பார்த்துட்டோம். சுஷுப்தி சமயேபி ஆத்மா சத்யஜான சுகாத்மகா சுகம் அஸ்வாப்சம் இத்தியேவம் பிரத்யபிஜாயதே யதஹ. சுஷுப்தி சமயத்திலையும் ஆத்மா இருக்கு. அதனாலதான் எழுந்துட்ட உடனே சுகமா தூங்கினேன் அப்படின்னு சொல்றேன். சுகமா தூங்கினேன் சொல்றதுனாலயே என்ன தெரிகிறது அப்படின்னு, ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கான் அப்படிங்கிறது தெரிகிறது. இன்னைக்கு சாட்சியா இருக்கேன், தன மாமா மாமிகள்லாம் உட்காந்து இருக்கிறது இந்த சேரு எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கேன். இது முடிஞ்சு போய் தூங்க போறேன். தூங்கும் பொழுது நான் என் சாட்சித்துவம் போயிடல. இன்னைக்கு எப்படி உங்களுக்கெல்லாம் சாட்சியா இருக்கேனோ, தூங்கிட்டு காலை வேளையில எழுந்துட்ட உடனே சுகமா தூங்கினேன் அப்படின்னு சொல்ல போறேன். அந்த சுகத்துக்கு சாட்சியா இருந்தேன். அது மட்டும் இல்ல, எதுவுமே தெரியலன்னு சொல்ல போறேன். என் தூக்கத்துல எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்ல போறேன். எதுவுமே தெரியலங்கிற அபாவத்துக்கு சாட்சியா இருந்தேன். ஆழ்ந்த தூக்கத்துல எதுவுமே தெரியலன்னு யாரோ ஒருத்தனுக்கு தெரிஞ்சதுங்கிறது முக்கியம். அங்க யாரோ ஒருத்தனுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறது தெரிஞ்சது. எழுந்துட்டு அதை சொல்றான் என்னும் பொழுது அவன் சாட்சியாக ஆழ்ந்த தூக்கத்துல இருந்திருக்கான் என்கிறது மிகவும் முக்கியமான விஷயம். பிரத்யபிஜாயதே இதி பிரயோகா கர்ம கர்த்தரீகே ஆத்மா ஸ்வயம் பிரகாசத்வாத் ஜானாதி ஆத்மானம் ஆத்மனா சுஷுப்தௌ மாயையா மூடஹா ஜடஹா அந்த இவ லட்சியதேகே அப்பிரகாசதையா பாதி சுப்பிரகாசதையா பிச்ச. வெளியிலேன்னு பாக்குறதுக்கு இவன் ஜடம், இவன் மூடன் அப்படின்னு தோன்றது தூங்கிட்டு இருக்கிறவனை பார்த்தா. அதுதான் அப்பிரகாசத்தையா பாதி. ஆனா சுப்பிரகாசத்தையா பிச்ச. வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு பார்த்தேன்ல, ஆழ்ந்த தூக்கத்துல எண்ணங்கள் எல்லாம் ஓஞ்ச பிறகும் ஆத்மா மட்டும் இருக்கு, சாட்சி மாத்திரமா இருக்கு. யாருக்கு சாட்சியா இருக்குங்க அப்படின்னு, ஒண்ணுமே தெரியலங்கிறதுக்கு சாட்சியா இருக்கு. எழுந்துட்ட உடனே எல்லாம் தெரியறதுங்கிறதுக்கு சாட்சியா இருக்கு. ஆக ஏதோ ஒண்ணுத்துக்கு சாட்சியா இருந்துட்டு இருக்கு ஆத்மா. ஜடாத்மனிச்ச தேகாதௌ சாட்சாத் ஈசஹ விவிச்யதே ஹேகே ஏஷைவ மோகினி நாம மாயா சக்திர் மகேஷிதுஹு. இந்த ஸ்வரூபம் புரியாததுக்கு காரணம் ஈஸ்வரனுடைய மாயை, மகேஸ்வரனுடைய மாயை. அது எல்லாரையும் மயக்கிவிடும். இந்த ஸ்வரூபம் தெரியாத போறதுக்கு காரணம்